இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க சிக்கனே வாங்க மாட்டீங்க. சிக்கன் இல்லாம சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபிங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாவை நாலா கட் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நீட்ட வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த சேனக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 80% தண்ணியில வேக வச்சு தோல் உரிச்சு சின்னதா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணுங்க. வெங்காயத்தையும் சேனக்கிழங்கும் நல்லா பெரட்டிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நேற்று வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய ரெசிபி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வரும் நாட்கள்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். மசாலா கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி மாவுங்க, அந்த அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லியை நறுக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. டாடா.